ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் கர்த்தருக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இந்த வாய்ஸ் ஆஃப் லார்ட் சேனல் மூலியமா நம்ம இனிமேல் பைபிள் கதைகள், பைபிள் வசனங்களை ஜாலியா படிச்சு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க போலாம். முதலாவது ஜெபம் செய்யலாமா? ஜெபம் செய்யறதுக்கு முன்னாடி கரங்களை கூப்பி கண்களை மூடி ஜெபிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கிறீங்களா? கண்ணை மூடுங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளில சொல்லி கொடுக்கிற கதைகள், வசனங்கள் நாங்கள் படித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ரொம்ப அசிங்கமா எம்டியா இருந்தது, ரொம்ப இருட்டா இருந்தது. அதனால தம்முடைய வார்த்தையை அனுப்பி தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கினார். என்னென்னலாம் உருவாக்கினாருன்னு பார்க்கலாமா? நாள் 1, ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். பகலுக்கு வெளிச்சம் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். நாள் 2, ஆகாய விரிவை உண்டாக்கினார். ஆகாய விரிவிற்கு மேலுள்ள ஜலத்தையும் ஆகாய விரிவுக்கு கீழுள்ள ஜலத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். நாள் 3, ஜலத்தையும் தரையையும் வெவ்வேறாக பிரித்தார். ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார், தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். பூமியில் மரம், செடி, கொடி, புல், பூண்டுகள் முளைப்பிக்க செய்தார். 4ஆம் நாள் பகலை ஆள பெரிய சுடரையும் இரவில் ஆள சிறிய சுடரையும் மற்றும் நட்சத்திரங்களையும் உருவாக்கினார். 5ஆம் நாள் வானத்தில் பறக்கும் பறவைகளையும் தண்ணீரில் மிதக்கும் மீன்களையும் படைத்தார். 6வது நாள் தரையில் வாழும் சிங்கம், புலி, நாய், நரி, குரங்கு, யானை போன்ற எல்லா மிருகத்தையும் படைத்தார். அதே 6ஆம் நாளில் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்தார். மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். அவன்தான் ஆதாம். நாள் 7, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இப்படிதான் தேவன் பூமியின் ஒழுங்கின்மையை மாற்றி எல்லாவற்றையும் படைத்தார். இப்போ வசனம் படிக்கலாமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இன்னும் ஒரு வாட்டி என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இன்னும் ஒரு வாட்டி சொல்லிடலாமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த வசனத்தை என் கூட ஆக்ஷன்ல படிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இன்னும் ஒரு வாட்டி சொல்லலாமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். திருப்பி சொல்லுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.